வணக்கம் ரைடர்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்சி ரைடர், நான் உங்கள் உதய். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம R15 வெர்ஷன் 3யோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட், அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சரி, நான் ஒரு ஸ்டோரி மாதிரி அப்படியே போயிடுறேன். ஸோ ஃபஸ்ட் விஷயம் வந்து நம்ம வண்டியை திருப்பி சர்வீஸ் விட்டோம். எப்போ விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12 o'clock விட்டோம், மதியம் 12 o'clock. ஸோ எப்போ வந்து வண்டி சர்வீஸ் திரும்ப ரெடியாகி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வந்து அடுத்த நாள் 2 o'clock அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து 2 o'clock அப்புறம் தான் போனோம். ஸோ நாங்கள் போகும்போது ஒரு 3:30 to 4 இருக்கும். ஸோ அந்த டைமிங் இருக்கும். அப்போ போய் பார்த்த உடனே தான் எங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. வண்டி வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ சர்வீஸ் பண்ணிலாம் முடிக்கல. அப்போ தான் வந்து ஆயிலை வந்து ட்ரைன் பண்ணி நிற்க வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து அவங்க வண்டியை எடுத்து நிற்க வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட அந்த பர்டிகுலரான ஒரு டெலிவரி டைம் சொல்கிறாங்களா, அதோட பஞ்சுவாலிட்டின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து ஜென்ரல் செக்கப் பண்ணோம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்போ. என்னென்னா யூஸ்வலாக இந்த ஏர் ஃபில்ட்ரு கழட்டி செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வண்டியில் என்னென்ன ஃபில்டர்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, எந்த அளவுக்கு வந்து ஓடி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓரிங் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ், அதுக்கப்புறம் வந்து செயின் லூப். ஸோ இந்த மாதிரி சின்ன கதைகள்லாம் இருக்குது. ஸோ இவங்க நான் வந்து சில இதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன்ல, இப்போ எனக்கு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன்ல, அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து நான் போய் சர்வீஸ் விடும்போது சொன்னாங்க ஆக்சுவலி. ஆனால் ரெக்டிஃபை பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, பண்ணவே இல்லை. அதில் அவங்க கையே வைக்கலை. நான் வந்து போய் கேட்குறேன். நான் வந்து என் கண்ணு முன்னாடி தான் வண்டி வந்து ஆயில் வந்து ட்ரைன் பண்ணி நிற்க வச்சுருக்காங்க. நான் போய் கேட்குறேன், என்னென்ன ப்ரோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வந்து ஏர் ஃபில்டர் எல்லா ஃபில்டரும் வந்து செக் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஹெட்லாம்ப் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் வந்து நாங்கள் திரும்ப அந்த சர்வீஸ் பர்சனை கேட்டப்போ இல்லை ஆயில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஹெட்லாம்ப்லாம் சேஞ்ச் இது அட்ஜஸ்ட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு வந்து பண்ணல அப்படின்ற மாதிரி திரும்ப என் கண்ணு முன்னாடி தான் திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு விஷயம். எதுக்கு வந்து ஃபேக்காக வந்து அவங்க வந்து இதெல்லாம் முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரில. நான் வந்து யமஹாவை வந்து குறை சொல்ல கிடையாது இந்த இடத்துல. வந்து யமஹாவை குறை சொல்கிறதுக்கு ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்ன நம்ம பின்னாடி வருவோம். காஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறேன் அது ஏன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படின்ற மாதிரி ஒரு கதை வந்து ஆக்சுவலி நடந்துச்சு. ஆனால் வந்து அவங்க வந்து நம்ம சொல்கிறத வந்து இப்போ எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒழுங்காக ரெக்டிஃபை பண்ண மாட்டுறாங்க. அவங்களோட லிஸ்ட்டில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தான் பண்ணுறாங்க ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கும்போது அதையாவது ஒழுங்காக பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ வாட்டர் வாஷ் பண்ணாங்கன்னா அதை வந்து அவங்க ப்ளோ ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவல்லே இருக்குது. ஆனால் வந்து வாட்டர் வாஷ் பண்ணி அந்த வாட்டரோட தான் வண்டி அப்படியே வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்லை, உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நம்ம மெயில் பண்ணாலும் அந்த கதைக்கு நான் அப்புறம் வரேன் கைஸ். நிறைய பேர் வந்து ரஸ்ட் இஷ்யூஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோவுமே அடுத்து வரும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான டீட்டெயில் வீடியோவும் போடுறேன் நான். ஸோ இப்போ வந்து யமஹாவோட காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து கைஸ் யமஹாவோட பில் கைஸ். ஏதாவது உங்களுக்கு தெரியுது? எனக்குமே எதுவும் தெரில. ஸோ நான் சொல்கிறேன் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ yamalube ஸ்போர்ட்ஸ், ஸோ yamalube ஸ்போர்ட்டி ப்ரீமியம் என்ஜின் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜின் ஆயிலுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 364 rupees. ஸோ இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 430 rupees வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்ஜின் ஆயிலோட ரேட் வந்து பார்த்துக்கோங்க 430 rupees தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு அது வந்து ஆயில் ஃபில்டராக இருக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ப்ரைஸோடு நான் சேர்த்து சொல்லிடுறேன், எதுக்கு தனித்தனியாக சொல்லிவிட்டு. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 175 rupees வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு தான் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேரு வாங்க வேண்டிய அமௌண்ட் வந்து இது ரெண்டு தான். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா 605 ரூபா வருது. ஸோ நீங்கள் வந்து ஸ்பேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 605 rupees தான் வருது. ஆனால் இவங்க கோட் பண்ணியிருக்க பில் வந்து பார்த்தீங்கன்னா 1053 rupees வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி அமௌண்ட் எதுலேருந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செயின் லூபுக்கு வந்து 236 ரூபாயாம். செயின் லூபுக்கு சிங்கிள் டைம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. நம்ம வந்து செயின் லூப் பாட்டில் வந்து வாங்கினீங்களா, ஸோ மோட்வெல்லே எடுத்துக்கோங்க, நல்ல ப்ரீமியம் பிராண்டு தான் மோட்வெல்லே எடுத்துக்கிட்டிங்கன்னா 250 rupees தான் வரும்.
ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், வண்டியில் ஒழுக அடிச்சிருக்காங்க போல். ஸோ கன்சியூமபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 212 ரூபா போட்டிருக்காங்க வித் ஜிஎஸ்டி. ஜெர்மனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஸோ ஸ்பேர் வைஸ் பார்த்தீங்கன்னா நிஜமாலே வந்து யமஹா வந்து ரேட்டு கம்மியாக வருது கைஸ். ஆனால் வந்து இவங்க போடுற அந்த செயின் லூபுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கன்சியூமபிள்ஸ்க்காகட்டும், ரெண்டுமே சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு வந்துருச்சு. அதுவே ஒரு 450 ருபீஸ் கிட்ட வந்துருச்சு. 450 ருபீஸ் வந்துருச்சு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து ஆனால் வந்து ஹைலைட் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து செயின் லூப் வேணான்னு சொன்னால் அவங்க வந்து லூப் பண்ண மாட்டாங்களா. யூஸ்வலாக நீங்கள் லூப் பண்ணுறது வேஸ்ட்டு கைஸ். அவங்கக்கிட்ட வந்து இது வந்து லூப் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக வந்து வேஸ்ட்டு. 236 ரூபா கொடுத்து எந்த கேன பையனும் வந்து சிங்கிள் டைமுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ண மாட்டான். ஸோ அது ஒரு விஷயம் இதில் பார்த்துக்கோங்க. ஸோ யமஹாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சர்வீஸ் விட வேண்டிய இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா 4000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம்மோட செகண்ட் சர்வீஸ் பில்லு. ஸோ கேடிஎம் பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. கேடிஎம்மில் வந்து சர்வீஸ் இன்டர்வல் வந்து 8000 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதோட சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1287 ருபீஸ் வந்திருக்கு. இது வந்து செகண்ட் சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸ் தான். இதுவுமே ஃப்ரீ சர்வீஸ். ஸோ இதை கேடிஎம்மை விட இது கம்மியாக தாண்டா வந்திருக்கு. லூசு பைலாட்டும் பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது வந்து என் காதில் கேட்குது. ஆனால் வந்து நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 4000 கிலோமீட்டருக்கான சர்வீஸ் பில்லு, இது வந்து 8000 கிலோமீட்டருக்கான சர்வீஸ் பில். இதே வந்து நீங்கள் டபுளாக போட்டிங்கன்னா இப்போ வந்து 1050 ருபீஸ் இது சிங்கிள் பில்லில். இதே வந்து நீங்கள் டபுளாக போட்டிங்கன்னா 2100 ருபீஸ். ஓகேவா. ஆனால் இது வந்து 8000க்கான பில்லு. இதோட சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1200 ருபீஸ் தான். ஸோ வந்து அப்படியே வந்து டபுள் ஆகுது. யமஹா வந்து அப்படியே டபுள் ஆகுது. கேடிஎம் வந்து ஒரு ரீசனபிளான அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சரி கேடிஎம் வந்து ப்ரீமியமான பிராண்டு அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சர்வீஸ் வந்து காசு அதிகமாகும் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்றதையும் வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ என்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 1209 ருபீஸ், 1209 ரூபா என்ஜின் ஆயிலு. ஆயில் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா 73 ரூபா. ஓரிங் வந்து பார்த்திங்கன்னா 4 ரூபா தான். ஸோ இதெல்லாமே சேர்த்து நமக்கு வந்து கிராண்ட் டோட்டல் வந்து 1287 ருபீஸ் தான் வருது. ஸோ கன்சியூமபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 118 ருபீஸ் போட்டிருக்காங்க கன்சியூமபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயின் லூப்ரிகேஷன் வித் மோட்வெல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 177 ருபீஸ் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 295 ருபீஸ் வந்து வருது. ஓகேவா. இப்போ வந்து மொத்தமாகவே இந்த பில்லை வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 ருபீஸ்க்குள்ளே தான், 1480 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் வருது, 1500க்குள்ளே தான் வருது. ஆனால் வந்து இதை வந்து நீங்கள் மொத்தமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2100 ருபீஸ் வருது. எப்படி பார்த்தாலும் ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து உங்களுக்கு 500 ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு கேடிஎம்மோட சர்வீஸ் இது வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இந்த விஷயம் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம்மோட ஸ்பேரோட காஸ்ட் வந்து அதிகம். யூஸ்வலாக இப்போ ஒரு சைட் பேனல் உடஞ்சிருச்சு இல்லைனா ஹெட்லாம்ப் உடஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யமஹாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட காஸ்ட் வந்து கம்மி, கேடிஎம்மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட காஸ்ட் வந்து அதிகம். ஸோ அந்த விஷயத்தை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இப்போது யமஹா வந்து பிடிக்காது, கேடிஎம் வந்து பிடிக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டில் ஆக்சுவலி ரெண்டுமே இருக்குது, V3யும் இருக்குது, கேடிஎம்மும் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறோம். ஸோ வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஒரு என்ன சொல்கிறது கிளாஷ் மாதிரிலாம் இல்லை. எண்ட் ஆஃப் தி டே வந்து நமக்கு வந்து எது பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்றத தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம். அதை வந்து சில பேர் வந்து வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் யூஸ்வலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு வந்து அது நல்லாவே தெரியும். நாங்கள் இன்கேஸ் கம்பேர் பண்ணாலும் எதில் வந்து எது பெட்டராக இருக்கோ அதை வந்து ஓப்பனாக சொல்லிடுவோம். இப்போ வந்து R15 வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த விஷயம்லாம் நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுவேன். அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, சில விஷயம் நான் RCலே வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இருக்குது கைஸ். ஸோ நான் வந்து உங்களுக்கான பெனிஃபிஷியலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அவ்வளோதான் மக்கள்ஸ் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா எந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணுமோ அந்த டாபிக் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி டெஃபினட்டாக வந்து வீடியோ போடுவோம். ஸோ நன்றி மக்கள்.